அப்போ அவங்க ரெண்டு பேரையும் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டீங்களா? மாமா என்ன மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? என்னடி பொண்டாட்டி, எல்லாம் நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். அவங்க அங்கே இருந்தால் தான் திருந்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இல்லை அப்படியும் அவங்க திருந்தலைனோ பைத்தியத்தோட பைத்தியமாக சேர்ந்து சாவட்டும் விடு. மாமா தப்பு மாமா, நீங்க பண்ணது ரொம்ப தப்பு மாமா. என்ன பொண்டாட்டி, அவங்களுக்கெல்லாம் போயிட்டு இறக்கம் காட்டுறேன். அவங்கள பண்ணது ஒரு தப்பும் கிடையாது. அவங்களெல்லாம் இதை தான் பண்ணணும், இதை தவிர வேற வழியும் கிடையாது. நீ கொஞ்சம் அமைதியாக இரு பொண்டாட்டி, மாமாக்கு தெரியும். என்ன மாமா, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னா நீங்க அவங்கள போலீஸ்ல சொல்லி நீங்க கேஸ் போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க நல்லா தானே மாமா இருக்காங்க, அவங்கள போய் பைத்தியம்னு சொல்லி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கீங்க. இது ரொம்ப தப்பு மாமா. பொண்டாட்டி, அவங்கெல்லாம் இதுக்கு மேலேயே நான் ஸ்டேஷனில் வச்சுருந்தேன்னு வச்சுக்கேன், அதுங்க கம்பியை உடச்சிக்கிட்டு வெளியில் வந்தாலும் வந்துருங்க. அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துட்டேன்ல அவன் என்ன பண்ணான்னு. அவளுக்கெல்லாம் இனிமேல் ஸ்டேஷனு போட்டு கேஸ் எல்லாம் லாய்க்கப்படாது, இதுதான் லாய்க்கப்படும். நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. ஒன்று அவளே சீக்கிரம் மனசு மாதிரி திருந்தணும், இல்லை பைத்தியத்தோட பைத்தியமாக ஐக்கியமாகி அதுலேயே குடும்பம் நடத்தணும். அவ்வளோதான். நானும் இனிமேலாம் அவளுக்கு இறக்கம் காட்டுற மாதிரிலாம் இல்லை, நீயும் இறக்கம்லாம் காட்டாத. இல்லை மாமா, ஆனாலும் நீங்க பண்ணது ரொம்ப தப்பு மாமா. அவங்களே வயசு பொண்ணு தானே மாமா, அவங்கள போய் பைத்தியம் அது இதுன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. நாளைக்கு அவங்களுக்கு எப்படி மாமா கல்யாணம்லாம் நடக்கும்? ஏய் பொண்டாட்டி, அவ உன்னை கொல்ல பார்த்தபடி அவளுக்கெல்லாம் போய் ஈவ இறக்கம் காமிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, நல்லவளா இருக்கலாம், அநியாயத்துக்கு நல்லவளா இருக்கக்கூடாதுடி. இங்கே பாரு, முதல்ல அவளுக்காக வருத்தப்படுறத முதல்ல நிறுத்துடி. இல்லை மாமா, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு கேட்கல மாமா. இங்கே பாரு பொண்டாட்டி, நானும் அவ்வளோ எவ்வளோ தடவை மன்னிச்சு விட்டுட்டேன், நீயே பார்த்துட்டு தானே இருந்த. இந்த வாட்டி அவளை நான் இப்படி பண்ணியிருக்கேன்னா அவள் எந்த அளவுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கா பார்த்தல. உன்னை காரில் வச்சு சாவடிக்க நினச்சிருக்கா, அத்தையை மிரட்டி இருக்கா. அவளெல்லாம் சும்மா விடலாமா? அதனால தான் அவளுக்கு இந்த தண்டனை தான் சரியாக வரும். நீ இனிமேல் அவள் மேலே இறக்கப்படுறத தயவு செஞ்சு நிறுத்து. நீ இதுக்கப்புறம் அவளை பற்றி பேசாத பேசாத பேசாத, சரியா? இல்லை மாமா. நீ இப்படியெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன். மாமா மாமா ஸ்டைலில் சொன்னாதான் நீ கேட்ப. என்ன சொல்றீங்க மாமா? இதோ இப்போ சொல்கிறேன் பொண்டாட்டி. ஐயோ மாமா விடுங்க. விட முடியாது, என் பொண்டாட்டி இப்போ சோகத்தில் இருக்கா, அதனால விட முடியாது. ஐயோ மாமா, என்ன இப்படி சடனா இந்த மாதிரி பண்றீங்க? போங்க மாமா. அப்பாடா, என் பொண்டாட்டி சிரிச்சிட்டா. அப்போ இனிமே என் பொண்டாட்டி சிரிக்கணும்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணா சிரிச்சிருவா போலயே. இப்போதானே தெரியுது, இனிமே இப்படியே ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட வேண்டியதுதான். மாமா போங்க. போங்க போங்க சொல்லாதடி, அப்புறம் மாமா கிளம்பிடுவோம் பார்த்துக்க. வேணும் வேணும், இருங்க, என் கூடவே இருங்க. இனிமே உன் மனசை புரிஞ்சு நடந்துக்கிறேன்டி பொண்டாட்டி, சரியா? இப்போ மாமாவை மன்னிச்சிடு. சி போங்க மாமா. தெரியாத பகலுக்கு புரியாத பொழுதொன்று நீ காட்டினாய். அனுப்பிச்சாங்களா இல்லையா? இவங்க ஏன் ஓயாம கால் பண்ணிட்டே இருக்காங்க. சரி, நம்ம கார்த்திக் கிட்டே கேட்டுருவோம். கார்த்திக் ரூம்ல தானே இருக்கான், ஏதோ கூப்பிடுவோம். மனஜா மனஜா. வரேங்க, வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வாமா. வரேங்க, வந்துட்டேன். அப்பா ஏங்க ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க? வந்துட்டே இருக்கேன்ல. கோச்சிக்காதம்மா, கார்த்திக் ரூம்ல தானே இருக்கான். ஆமாங்க, ஏன் என்னாச்சுங்க? இல்லம்மா, ஒரு ஆஃபீஸ் டீடைல் கேட்கணும், கொஞ்சம் அவனை கூப்பிடுறியா? ஏங்க அவன் இப்பதாங்க வந்தான், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு கேளுங்க எதுவா இருந்தாலும்.
சரி சரிம்மா, அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்குறேன். யாரோ பெல் அடிக்கிறாங்க பாரு, யாரும் போய் பாரு. ஆமாங்க, இதோ இருங்க நான் போறேன். அடே சம்மந்தி அம்மா, வாங்க வாங்க வாங்கண்ணா, வாங்க வாங்க. யாரு? சம்மந்தி வீட்டுக்காரங்களா? இங்க யார் வந்திருக்கா பாருங்க. அடடே வாங்க வாங்க, மாமா தங்கச்சி வாப்பா, வாங்க 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 வாங்க. அட வாமா தங்கச்சி உட்காருங்க. வாங்க வாங்க சம்மந்தி, வாங்க உட்காருங்கம்மா. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் இதுல என்ன இருக்கு, இருக்கட்டும். அட உட்காருங்க, நின்னுட்டேவா பேச போறீங்க, உட்காருங்க. நீங்க பேசிட்டே இருங்க, நான் எல்லாருக்கும் குடிக்கிறதுனா கொண்டு வரேன். ஆமாம்மா வனஜா, நீ எடுத்துக்கிட்டு அக்காவையும் வர சொல்லு. ஐயோ அண்ணி, அதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்க இருங்க. நீங்க வசந்தி அக்காவை மட்டும் கொஞ்சம் கூப்பிடுங்களேன். அடே என்னம்மா தங்கச்சி? ஐயோ அண்ணா, முதல்ல நாங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் அமர உட்காந்து சாப்பிட்டு போறோம். அப்படி என்ன விஷயம்? அண்ணி, இது வசந்தி அக்காவையும் கொஞ்சம் கூப்பிடுங்களேன், அவங்களையும் வச்சுக்கிட்டு சொல்லிடலாம். வீட்டுக்கு பெரியவங்க இல்லைங்களா, அவங்கள வச்சுக்கிட்டு சொல்லிடுவோம். கவலையே படாத சாந்தி, நான் இல்லாமலா வந்துட்டேன். உங்க குரலை கேட்டதுமே நான் இறங்கி வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. அப்புறம் என்ன விசேஷம்? ஏதோ விஷயத்த சொல்லதான் வந்திருக்கீங்க, என்ன? ஆமாக்கா, ஏங்க சொல்லுங்க. ஆமா சம்பந்தி, அது ஒன்றும் இல்லை, கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு, அதான் நாளை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தோம். நல்ல விஷயம் தான் சம்மந்தி, சொல்லுங்க எந்த நாள் பார்த்துருக்கீங்கன்னு. ஆமா சாந்தி, என்னைக்கு என்ன டேட்டு? அது ஒன்றும் இல்லைங்கக்கா, தை மாசம் தான், தை 6ஆம் தேதி, அதாவது ஜனவரி 19ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலான்னு ஐயர் சொல்லியிருக்காரு. அதான் உங்களுக்கு தேதி ஓகேவா, தோதுப்படுமா, இல்லை வேற நாளில் எதனா வைக்கலாமா? உங்களுக்கு எது இஷ்டம்னு சொல்லுங்க, அதுபடியே செஞ்சிருவோம். ஐயோ, அந்த நாளே நல்ல நாளாக தானே இருக்கு, எதுக்கு வேற டேட் எல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த டேட்லயே கல்யாணத்தை வச்சிடலாமே. டேய் நீயாடா, ஏதோ உங்க அம்மா நீ ரெஸ்ட் எடுக்கிறதா சொன்னா? அது வந்துப்பா, நான் ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருந்தேன்னா அத்தை குரல் கேட்ட உடனே சிட்டா பறந்து வந்துட்ட பாத்துக்கோங்க. அதான் என்ன விஷயமா இருக்கும்னு அங்க நின்று கேட்டுட்டு இருந்தேன்னா கல்யாண விஷயம் பத்தி பேசுனீங்களா, அதான் இங்க வந்துட்டான்ப்பா. அது சரிதான் மாப்பிள்ள. என்னண்ணா, அந்த டேட் ஓகேங்களா? அந்த டேட்லயே கல்யாணத்தை வச்சுக்கலாமா? ஐயோ அத்தை, அந்த டேட்ல வச்சிருங்க, அது ஏன் சும்மா சும்மா திருப்பி திருப்பி கேட்குறீங்க? அதுக்கப்புறம்லாம் இழுத்துக்கிட்டே போகாதீங்க அத்தை, அந்த டேட்லயே வச்சிடலாம். என்னப்பா, ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? நான் சரியா தானே சொன்னேன்? டே கார்த்திக், எங்களுக்கு தெரியும்டா, நாங்க பார்த்து நாங்க பேசி முடிக்கிறோம், நீ போடா. அதுக்கு இல்லம்மா, இந்த டேட்டு ரொம்ப நாள் தள்ளி தான் இருக்கு, நீங்க வேற இன்னும் நாள் பாக்குறேன்னு இன்னும் தள்ளிட்டு போயிடாதீங்க, பாத்துக்கங்க. டே கார்த்திக், நாங்க நாளையே தள்ளல, நீ சொன்ன மாதிரி இந்த நாள்லயே வச்சுக்கலாம், சரியா? இந்த டேட்டையே நாங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்ப சந்தோஷமாடா உனக்கு? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. டேய் முடியலடா, ஏன்டா இப்படி இருக்க? ஏம்மா கேட்க மாட்டீங்க? நீங்களும் லவ் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும். அது ஏன்டா உங்க அம்மா கிட்ட சொல்ற? உங்க அம்மாக்கு அதுனா என்னன்னே தெரியாது. என்னங்க என்ன, ஏதோ புள்ள கிட்ட போட்டு கொடுக்கற மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல வனஜா, நான் உண்மையை சொன்னேம்மா, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, அதுக்குள்ள உங்க சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்க. சம்மந்தி வீட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசணும், என்ன ஏதுன்னு முடிவு எடுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சும்மாதான், இவருக்கு வேற வேலை இல்லை, என்ன எதனா சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் இவருக்கு வேலையே. சரிங்க சம்பந்தி, அந்த நாளே கல்யாணத்தை வச்சுப்போம். அம்மா 3 கல்யாணத்தையும் ஒரே மேடையில் வைக்கிற மாதிரி தானே? ஆமாண்ணா, ஒரே மேடையில கல்யாணத்தை வைக்கிற மாதிரி தான். அப்புறம் என்ன, சந்தோஷம், சிறப்பா பண்ணிடலாம். சரி, அப்ப நம்ம மண்டபம் பார்க்க பத்திரிக்கை அடிக்க எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆமா, நாளும் ஒன்றும் பெருசா இல்லை, இதோ கிட்டக்க வந்துருச்சு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கல்யாண நாள் வந்து நின்றுடும், அதுக்குள்ள நம்ம வேலைகளை பார்த்ததான் உண்டு. சரி, நான் மண்டபத்தை நான் பார்க்கறேன், நீங்க பத்திரிக்கை அடிக்கிற வேலையை நீங்க பாருங்க. நல்லதுங்க, அப்ப நாங்க பத்திரிக்கை அடிக்கிற வேலை, சாப்பாடு, அது இதுன்னு நாங்க பாத்துக்கிறோம். சே, மண்டபம், கேட்டரிங், இது ரெண்டுமே என் சைடு விட்டுருங்க, நான் நல்லா சிறப்பா பண்ணிடுறேன். நீங்க மற்ற வேலைகள் எல்லாம் தான் பாருங்க. யார் எந்த வேலை பாப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா எல்லாரும் எடுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சிருங்க. கல்யாணம் அன்னைக்கு எங்க மாப்பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். எங்க மாமியாருக்கு தான்ப்பா எங்க பேர்ல ரொம்ப அக்கறை. மாமியாரே, நீங்க நினைச்ச மாதிரி நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். கல்யாணம் மட்டும் முடியட்டும், எங்க சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது, பாத்துக்கோங்க. தெரியுது மாப்பிள்ள, நல்லாவே தெரியுது உங்க முகத்துல. சரி சரி, இந்த சந்தோஷத்தோடவே இருங்க, சீக்கிரம் கல்யாண நாள் வந்துடும். சரிம்மா சாந்தி, இருந்துக்கோங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அண்ணி இருங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும் வனஜா, நீ பேசிட்டு உன் சம்பந்திக்காரங்க கிட்ட நீ தான் பேசிட்டு இருக்கணும், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி அண்ணி. ஆமாங்க, நீ அமிர்தா எங்க? அமிர்தாவை வந்ததுல இருந்து ஆளைய காணும். அவ குழந்தைக்கு தடுப்பூசி போடணுமா, அதான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. சரி சரி. அம்மா, குழந்தைக்கு எப்ப பேர் வைக்கிற மாதிரி? அதுவா, நீ இன்னும் முடிவு பண்ணல. அமிர்தாவும் கேட்டுட்டு தான் இருக்கிறா,
அதான் இந்த வாரத்துக்குள்ளே எதனா ஒரு நாள் நல்ல நாளாக பார்த்து குழந்தைக்கு பேர் சுட்டுலாவை வச்சிடணும். ஆமாம் ஆமாம், நல்ல நாளாக பார்த்து வைங்க, நாங்களும் வந்துடுறோம். கண்டிப்பா நீங்கள் இல்லாமலா? நீங்கள் எல்லாம் வந்தாதான் எங்கள் பேரனுக்கு நாங்கள் பேரையே வைப்போம். அதுக்கு என்ன, நம்ம இல்லாமல் ஃபங்க்ஷனா? வந்துட்டா போகுது. அத்தை, ஆமா, நீங்க எல்லாரும் இங்க வந்துட்டீங்க. வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? மாப்பிள்ள, அத்தை, இப்பதானே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தீங்க. அதுக்குள்ள என்ன? அதுக்குள்ளவா உங்களுக்கு அனன்யா ஞாபகம் வந்துருச்சு? டேய், அப்ப நீ ஆபீஸ்ல இருந்து எத்தனை மணிக்கு வந்த? அது வந்துப்பா, நான் ஆபீஸ்ல இருந்து நான் 4 மணிக்கே வந்துட்டேன்ப்பா. அட கேடி, அப்ப 2 மணி நேரமா நீ என் மருமகளை தான் பாத்துட்டு வந்திருக்க இல்லையா? நான் வேற உங்க அப்பா உன்னை கூப்பிட சொல்லும் போது, பாவம் புள்ள வேலை செஞ்சுட்டு களைப்பா வந்திருக்கானே, டயர்டா இருக்கான், அவனுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுங்கன்னு இவரை திட்டிட்டு இருந்தேன்டா. என்னம்மா, உங்க மருமகளை பார்த்துட்டு வந்தாலும் நான் டயர்டாதமா இருக்கேன். டேய், என்னடா சொல்ற? கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் பொறுங்கடா. அட ஏம்மா நீங்க வேற, அவன் நிக்க வச்சு பேசி அனுப்பிட்டாம்மா, அந்த டயர்டா சொல்றேன். ஏம்மா, இல்ல ஏன், எதுக்கு இப்படி மாறிட்டீங்க நீங்க? அப்பாடா, அந்த டயர்டு தானா? நல்ல வேலை, கொஞ்ச நேரத்துல என் இதயமே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுடா. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுமா, நான் போறேன், போங்க. டேய் கார்த்திக், இருடா, போகாத, நம்ம பேசணும்ல, மறந்துட்டியா என்ன? ஐயோ, ஆமாம்மா, மறந்துட்டேன், சாரி. இந்த இப்ப பேசிட்டா போகுது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அம்மா கிட்ட பேசுனதுல அப்படியே போயிடலான்னு நினைச்சிட்டேன், சாரி. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என் பொண்டாட்டியும் வந்துட்டோம், அவளும் நானும் சேர்ந்து உங்களுக்கு புது வருஷத்தோட வாழ்த்துக்களை சொல்லிடுறோம். என்ன பொண்டாட்டி, என்ன இவ்வளோ நேரம்? பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அச்சச்சோ, சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. பொண்டாட்டி, நம்ம சேர்ந்து விஷ் பண்ணிடுவோமா? ஆமா மாமா, சேர்ந்தே விஷ் பண்ணிடுவோம். எங்களோட சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸ்க்கு எங்களுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே. எங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸ் அனைவருக்கும் எங்களுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வருகிற 2025ஆம் ஆண்டை நம்ம அன்புடன் வரவேற்கலாம். அதே மாதிரி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நானும் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ண போய் தான் எனக்கு இவ்வளோ தூரம் என் சேனல் ரீச் ஆயிருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், a lot of thanks to all. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புது வருஷத்தை நம்ம நல்லபடியாக வரவேற்கலாம். கண்டிப்பாக நமக்கு நல்லதாகவே நடக்கும். இந்த வருஷம் அனைவருக்கும் எல்லாமே நல்லதாகவும் சிறப்பாகவும் நலமுடனாகவும் எல்லாமே நடக்கும். Once again friends, I wish you happy new year to all my friends. லவ் யூ டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாப்பு, உங்களுக்கு மட்டும் எங்களுடைய ஸ்பெஷல் நியூ இயர் விஷஸ் பாப்பு. ஆமா பாப்பு, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பாப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் டு ஆல். இந்த வருஷத்தை நல்லபடியாக அனுப்பி வச்சுட்டு புது வருஷத்தை நல்லபடியாக வரவேற்கலாம். இதோட நம்ம அடுத்த வருஷம் சந்திப்போம். பாய் டு ஆல்.